ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீ தசாவதார ஸ்தோத்திரத்தின் ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். ஃபக்கத் கௌரவ பட்டன பிரபுதய பிராஸ்த பிரலம்பாதயः தாலாங்கஸ்ய ததா விதா விஹ்ருதயஸ்தன்வந்து பத்ராணினः க்ஷீரம் சர்க்கரயே வயாமிர பிருதக் பூதா பிரபூதைர்குணைः ஆகௌமாரகமஸ்வதந்த ஜகதே கிருஷ்ணஸ்ய தாகேலயः. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ தசாவதார ஸ்தோத்திரத்தின் 9வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் பெருமாளின் 8வது அவதாரமாக இருக்கும் பலராம அவதாரத்தை பற்றி சொல்கிறாராம் நம்மளோட தேசிகன். இப்படி பலராம அவதாரம் எடுத்த அந்த பெருமாள் அதே பெருமாள் தான் கிருஷ்ணாவதாரமாக 9வது அவதாரத்தையும் எடுத்தார். அதனால் இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு முரண்பாடாக என்ன இருக்குது என்றால், ரெண்டுத்தையுமே ஒரே நேரத்தில் எப்படி எடுத்தார் பெருமாள் என்று சொன்னால் அவரால் முடியாத எதுவுமே இல்லை என்பதை நிரூபித்த மாதிரிதான் இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறாராம் அவர். மேலும் இன்னொரு நம்பிக்கை என்ன இருக்குது என்றால், அந்த பெருமாள் எந்த ஒரு நாகத்தின் மீது அவர் பள்ளி கொண்டிருக்காரோ, எந்த சேஷத்துக்கு மீது ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்காரோ அந்த ஆதிசேஷனின் அவதாரம் தான் நம்மளோட பலராமர் என்றும் சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல தேசிகன் அழகாக சொல்ல வருது, ஆதிசேஷனும் பெருமாளும் வேறல்ல, இங்கே இருக்கும் அனைத்துமே, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்துமே அவர் படைத்தது தான், அவன் சுரூபமாக தான் இருக்கிறது. அதனால் அந்த பெருமாளின் அவதாரமாக தான் இதையும் எடுத்துக்கணும் என்று பலராம அவதாரத்தை பற்றி ஆரம்பிக்கிறாராம் நம்மளோட தேசிகன். அப்போ அவர் சொன்னது, ஃபக்கத் கௌரவ பட்டண பிரபுதய பிராஸ்த பிரலம்பாதய தாலாங்கஸ்ய ததாவிதா விஹ்ருதய ஸ்தன்வந்து பத்ராணினக. அதாவது நம்மளோட பலராமருக்கு பலபத்ரன் என்று இன்னொரு பெயரும் இருக்குது. பலபத்ரன் என்று அழைக்கப்படும் பலராமன் அனைவரையும் காக்க வேண்டும் என்ற அந்த ஒரு விஷயத்தோடு தான் இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். பலராமர் கிட்ட இருக்கும் அந்த முக்கியமான விஷயம் என்ன என்றால், இந்த ஒரு உழவு தொழிலுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோமே ப்ளவ் என்று சொல்கிறோமே, அந்த ப்ளவ் கையில் வச்சிருக்காராம் நம்மளோட பலராமர். இந்த மாதிரி வச்சுருக்கிற பலராமர் கிருஷ்ணனோடு சேர்ந்து அந்த ஆயர்பாடியில் அவதரித்தார் என்றும் சொல்கிறார். ஆதிசேஷன் அவதாரமாக இருக்கட்டும், இல்லை பெருமாளின் அவதாரமாகவே இருக்கட்டும், பலராமன் பல அதிசயங்களை நிகழ்த்திருக்கார் என்று மகாபாரதத்திலும் நிறைய வர்றது. அப்படி பல அதிசயங்களை நிகழ்த்திருக்கிற அந்த பலராமர் எங்களையும் காக்க வேண்டும், பலபத்ரனாக இருக்கும் அந்த பலராமர் எங்களை காக்க வேண்டும் என்று ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு பிரார்த்தனையோடு ஆரம்பிக்கிறாராம் இந்த ஸ்லோகத்தை. ஃபக்கத் கௌரவ பட்டண பிரபுதய பிராஸ்த பிரலம்பாதய தாலாங்கஸ்ய ததாவிதா விஹ்ருதய ஸ்தன்வந்து பத்ராணினः க்ஷீரம் சர்க்கர ஏவ யாமிர பிருதக் பூதா பிரபூதைர்குணைஹி ஆகௌமார கமஸ்வதந்த ஜகதே கிருஷ்ணஸ்ய தாகேலய. அதாவது இந்த ஒரு பலராமதாரத்தை பற்றி நமக்கு தேசிகன் இப்போ என்ன அனுபவிக்கிறார், அவர் எதை ரசித்து இப்போ நமக்குள்ள பகிர்ந்துக்கு போகிறார் என்றால், வெறும் கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாள் வந்தாரே, கிருஷ்ணாவதாரத்தை மட்டும் அனுபவிப்பது, அந்த கிருஷ்ணாவதாரத்தின் கதைகளை மட்டுமே படிப்பது, வேறு அந்த மகாபாரதத்தில் வேறு எந்த கதையுமே படிக்காமல் இருப்பது, அந்த கிருஷ்ணாவதாரத்தை பற்றி மட்டுமே படிப்பது பாலை குடிப்பது போல என்று சொல்கிறார். இதுவே பலராமரின் அவதாரத்தை மட்டுமே படிப்பது சர்க்கரையே சாப்பிடுவது போல என்று சொல்கிறார். ரெண்டுமே இனிப்பாக தான் இருக்கும் தனித்தனியாக. ஆனால் எப்போ கிருஷ்ணரின் அனுபவத்தையும் பலராமரின் அனுபவத்தையும் சேர்த்து நம்ம அனுபவிக்கிறோமோ, ரெண்டு பேருமே ஒரே இடத்துல இருந்து சில நிகழ்ச்சிகளை நிகழ்த்திருக்காரோ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனுபவிக்கும் போது பாலையும் சர்க்கரையும் சேர்த்தால் இனிப்பு இன்னும் கொஞ்சம் கூடி போகும், அனுபவம் ஏறி போகும் என்று அழகாக சொல்கிறார் நம்மளோட தேசிகன். அதனால் கிருஷ்ணரை தனியாகவும் பலராமரை தனியாகவும் அனுபவிக்கிறத விட ரெண்டு பேருமே அண்ணன் தம்பியாக, ரெண்டு பேருமே ஒன்றாக சகோதரர்களாக அனுபவிப்பது மேல் என்று சொல்கிறார் நம்மளோட தேசிகன். அழகாக இந்த ஒரு வர்ணனையோடு இந்த ஸ்லோகத்தையும் முடிக்கிறார். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு பெண்ணுக்கு இந்த காலரா என்கிற நோய் வந்த உடனேயே அந்த வைத்தியருக்கு தெரியும் இதற்கு சரியான வைத்தியம் செஞ்சு இதை போக்கிடலாம் என்று. அந்த சுற்றி இருக்கிறவா எல்லாருமே, அந்த அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவா எல்லாருமே, நெய்பர்ஸ் எல்லாருமே வராலாம் அந்த பெண்ணின் வீட்டுக்கு. ஒரே ஒருத்தர் தவிர, அவர் தான் அந்த பக்கத்து வீட்டில் இருந்த இளைஞன். இவர் என்ன பண்ணுறார் என்றால், அதனால் முடியலையாம், பக்கத்தில் வராலாம் எல்லாருமே, தொலை என்று பேசிக்கொண்டே இருக்கிறாலாம் எல்லாருமே வந்து. இந்த மாதிரி பேசிக்கொண்டே இருக்கும்போது என்ன ஆயிடுத்து என்று அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறானாம் இந்த இளைஞன். அப்பையும் கையில் ஒரு புத்தகத்தை வைத்து கொண்டான் இருக்கிறான். ஏனென்றால் பரீட்சைக்கு ரெடி பண்ணணுங்கிறதுக்காக கையில் ஒரு புத்தகத்தோடு அந்த கதவை, அந்த ஒரு ஜன்னலை திறந்து என்ன ஆயிடுத்து என்று பார்க்கும்போது அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவா எல்லாருமே அங்கே வந்து பேசின்னு இருக்கிறத பார்க்குறாளாம்.
ஓஹோ பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு ஏதோ ஆயிடுத்து போல, சரி நம்ம அங்கே போனால் மட்டும் என்ன ஆக போகிறது, நான் படிக்கணும், நான் படித்தாதான் என்னால் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆக முடியும் என்று அந்த கதவை தாப்பால் போட்டு மூடிறாராம், ஜன்னலை தாப்பால் போட்டு மூடி வச்சிடறாராம். சத்தம் பக்கத்து வீட்டில் இருந்தாலும் சத்தத்தை கவனிக்காமல் படிச்சுட்டே இருக்காராம் இந்த இளைஞன். இந்த மாதிரி இவர் படிச்சுட்டு இருக்கான காரணம் அவர் அந்த எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கணும், பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல என்ற அந்த ஒரு விஷயம்தான், அந்த ஒரு எண்ணம் தான் அவர் மனதில் இருந்ததாம். இப்போது இந்த ஒரு இளைஞன் அந்த எக்ஸாம் அந்த பரீட்சை எழுதுகிற நாளும் வர்றதாம். அந்த பரீட்சையை அவர் எழுதுகிறார், எழுதிட்டு நல்ல மார்க்கும் அவருக்கு கிடைக்கிறதாம், நல்ல உத்தியோகமும் கிடைக்கிறதாம். இப்படி நல்ல உத்தியோகம் கிடைத்த உடனே அடுத்தபடி என்ன அவர் வாழ்க்கையில் அவர் திருமணம் செஞ்சுக்கணும். அந்த திருமணம் இப்போ என்ன நடந்தது, இவருக்கு யாரோட நிச்சயமானது, யார் இவர் திருமணம் செஞ்சுக்கிட்டார், கதை மேலும் எப்படி நகர்றது, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.